பிரம்மபுத்திரா முதல் காவிரி மற்றும் கோதாவரி வரையிலான முக்கிய நதிகளை இணைப்பதன் மூலம் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாத நிலையை உறுதி செய்ய முடியும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என்றும் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் அமித்ஷா கூறினார். தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் மாநில முதலமைச்சர்களோடு இணைந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா உணவருந்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நிலவும் ஐயப்பாடுகள் குறித்து உணவருந்தும் போது விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் வருங்கால பிரதமர் என்று தாவேகாவினர் கூறுவது குறித்த கேள்விக்கு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பதிலளித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் இளம் அரசியல்வாதி, அவருக்கு நீண்ட அரசியல் காலமும் எதிர்காலமும் உள்ளதாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக கார்களின் மாதிரிகள் தலைமைச் செயலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 6 மாடல் கார்கள் கொண்டு வரப்பட்ட நிலையில் அதில் ஏதேனும் ஒன்று தேர்வு செய்யப்பட உள்ளது. இருபத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை கைவிடப்பட்டது சரியே என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 15 நாட்களுக்குள் மன்னிப்பு கோரியதால் அதை ஏற்று நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என்று நீதிபதி கருத்து. SBI வாடிக்கையாளர் மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் பணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. ஒவ்வொரு முறையும் தலா 15 ரூபாய் மற்றும் GST அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 5 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்பட்டன. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டக்காரர்கள் மீதான போலீசாரின் தாக்குதல் குறித்து விசாரிக்க முன்னாள் நீதிபதி ஆர். சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. பெல்லட் குண்டு, தடியடி, கண்ணீர் புகை பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து விசாரிக்கப்பட உள்ளது. ஜார்க்கண்டில் மாணவர்கள் போராட்டத்தால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட உத்தரவுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தடை. தேர்வுகள் மற்றும் நியமனங்களை ரத்து செய்த அரசின் உத்தரவு நிறுத்தி வைப்பு. வடக்கு மாசிடோனியாவில் மரியோவோ மலைப்பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறி வருகின்றனர். தீயை அணைக்க ஹெலிகாப்டர்கள் மூலம் தீவிரமாக முயன்றும் பலத்த காற்றினால் தீ தொடர்ந்து கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. ஜெயிலர் 2 படத்தின் அல பொலேலோ பாடலின் 2வது ப்ரோமோ வெளியீடு. அனிருத் இசையில் உருவாகியுள்ள இந்த பாடல் வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. நயன்தாரா, கவின் நடித்துள்ள ஹாய் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. விஷ்ணு எடவன் இயக்கியுள்ள இந்த படம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியாகிறது.